என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹாய் காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நான் வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். இது வந்து நான் எல்லோரும் லேப்டாப் கம்ப்யூட்டரில் விளையாடியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபோனில் விளையாட போகிறோம் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். நான் வந்து இதை விளையாடுறதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணினேன். சரி வாங்க உள்ளே போயாச்சு. நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் கண்டிஷன்ஸ் நான் படிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அப்போவே நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டருக்கு போகலாம். இந்த வீடியோ ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஆக்சுவலி இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ ஆடு, இந்த மாதிரி ஆடு நிறைய வருது கைஸ். இந்த வாட்டி நான் ஆடு கொஞ்சம் வரும்போது நான் நிறுத்த மறந்துட்டேன், சாரி. நம்ம இப்போ என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுகர் ஒன்று போடலாம். இப்போ இதெல்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் காய்ஸ். ஃபைனலாக இப்போ நம்ம ஆர்டர் போட்டுட்டு வந்துடுச்சு. சடு குட்டு வண்டியில் ஓடுன்னு போய் நம்ம அச்சமில் ஓடுன்னு சொல்லி ப்ரெட்டு பேக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்து தூக்கியாச்சு. டக்குன்னு உள்ளே தூக்கி வைங்களாம்ப்பா. எனக்கு இதை கண்ட்ரோல்லாம் மொபைல் இல்லைன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது கைஸ், அதான். மிச்சபடி ஒன்றும் இல்லை. அடுக்கலாம் இருங்க பொறுமையாக. காத்திருந்து எனக்கு இதோட கண்ட்ரோல் தெரியலன்னு சொன்னல, என்ன பண்ணுறதுன்னே பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ், அதான். ஐயோ கண்ட்ரோல் எப்படி தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேனே காய்ஸ். நான் இதை முடிச்சுட்டு ஆனால் இன்னொரு பார்ட் 2 போடும் போது நான் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அப்படியே வந்து 10th லெவல் வந்து நான் போடுறேன் கைஸ், ஓகேவா காய்ஸ்? நான் வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10th லெவல் அந்த மாதிரி பார்ட் 2 போடுறேன். பட் அதை வந்து நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண மாட்டேன். பட் நான் கிரைண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் level 3 level 2 அதுக்குள்ளே level 1 நம்ம இருக்கோமா. இப்போ நம்ம வந்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி நான் level 4 கொண்டு வந்துட்டு நான் அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டை ஏற்றிட்டு பார்க்கலாம் கைஸ். நான் ஆக்சுவலி ஆன்லைனில் உங்கள் கூட விளையாடுற விட்டுட்டு அதுக்கு மேலே நான் ஆஃப்லைன்லேயும் விளையாடுவேன். ஏன்னா வந்து அந்த டைமில் போர் அடிக்கிற டைமில் அப்படியே கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டையும் ஏற்றி வச்சுப்பேன். இப்போ சூசுன்றது பார்த்திங்கன்னா சுகர் பவுடர் எடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சிடலாம். டக்குன்னு உள்ளே எடுத்து வைக்கலாம். டைம் ஆகுது கைஸ் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு. நான் எல்லோரும் மாற்றி அடுக்கிறேன்னா அதனால். இதுக்கு ரேட்லாம் வேறு நம்ம செட் பண்ணலாம்ல, அது வேறு ஒன்று இருக்குல்ல. ரேட்டை செட் பண்ணி அதை நான் பார்த்துக்கிட்டு எவ்வளோ வேலை இருக்குது. என்ன பாட்டு பாடுறேன்னு கேட்குறீங்களா? அது எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. ஐயோ செல்லிங் ப்ரைஸ் மாற்றுறேன்ற பேரில் இப்படி தூக்கி வச்சுருக்கேனே. டக்குன்னு வேலையை பண்ணுறோம். இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம். இந்த ஆடு வேறு சும்மா டார்ச்சர் பண்ணுது. சாரி காய்ஸ், நான் வந்து இந்த வாட்டி ப்ராப்பராக எடிட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் இந்த வாட்டி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ப்ரைஸை மாற்றலாம். ஆக்சுவலி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 396. நான் ஆக்சுவலி ஒரு $1 கம்மி பண்ணி உங்களுக்காக வந்து நான் $3 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து செல்லிங் ப்ரைஸ் பார்க்கலாம். இது 4. இது வந்து $5 வர வேண்டியது நான் உங்களுக்காக கம்மி பண்ணி 4ல் வைக்கிறேன். எல்லாமே சீப் தான், நாட் எக்ஸ்பென்சிவ். இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய கேம்ஸ் விளையாடலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா. நான் ஆக்சுவலி லேப்டாப்பில் பார்க்குறேன்னா கைஸ் புது மூஞ்செல்லாம் வருது. கன்றாவியாக இருக்குது மூஞ்செல்லாம் பார்க்குறதுக்கு. கேவலமாக இருக்குது கைஸ் மூஞ்செல்லாம். சரி உள்ளே போய் நம்ம பில்லிங் செக்ஷனில் அதுக்குள்ளே வந்துட்டான். கன்றாவியாக இருக்குது கைஸ் மூஞ்சி பார்க்குறதுக்கு. ஐயோ ராமா, இந்த ஆடு வேறு வந்து டார்ச்சர் பண்ணுது.
மூஞ்சே கன்றாவியாக இருக்குது கைஸ். டக்கு 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 டக்குன்னு. ஐயோ பைசாவா? எவ்வளோ சார் உங்களுக்கு கொடுக்கணும்? ₹1 எடுத்துன்னு போங்க போங்க. ஓ என்ட்ரு தட்டணுமா? இங்கே இருக்கு என்டர் என்டர் என்டர். நான் பார்க்கவே இல்லை. என்டர் தரணும்னு சொல்லுவாங்க, பட் நான் என்டர் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆண்டி வராங்க, 2 ஆண்டி வராங்க. ஒரு ப்ரெட்டு பேக்கெட் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? கார்டு, ஒரு ப்ரெட்டு பேக்கெட்டுக்கு எதுக்கு ஆண்டி கார்டு? ₹3 போட்டு டிக் கொடுத்துடலாம். சூசு 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 சூ சூசு 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 சூசு. ஐயோ காசு எனக்கு வந்து அந்த இதுவும் கேம் ஞாபகத்துலேயே இருக்குது கைஸ். அதனால தான். எவ்வளோ கொடுக்கணும் நீ பார்க்க மறந்துட்டேன். ஏம்மா எதுக்குமா இவ்வளோக்கு வாங்குறீங்க? $96 கைஸ். காண்டாவது கைஸ். வர காசு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட்டு பேக்கெட்டு. அங்கிள் மூஞ்சி பார்க்கறதுக்கு மூஞ்செல்லாம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் பக்கத்தில் நம்ம ஆக்சுவலி ஸ்டோரேஜ் ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதை உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். காட்டுறேன், நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அது டக்கு டக்கு சும்மா டக்கு டக்குன்னு பண்ணணும். எல்லா வேலையும் ஃபயர் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி நான் லாண்ட்ரி சிமுலேட்டர் போட்டேன், பாட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன், பட் அப்லோட் பண்ணணும். பட் நிறைய பேர் பார்க்கல, அதுக்கு லைக்ஸ் கொடுக்கல. அதனால தான் நான் இன்னும் அப்லோட் பண்ணல. நீங்கள் நிறைய பேர் எனக்கு பார்த்துக்கு லைக்ஸ் பண்ணிங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணுவேன் கைஸ். இந்த அக்கா ஏதோ சொல்ல வந்து நானே மறுத்து லெவல் 3 பண்ணிட்டோமா? எனக்கு டவுட்டாக இருக்குது. ஐயோ இந்த ஆடு கன்றாவி டார்ச்சர் பண்ணுது. லெவல் 3யா? சொல்லவே இல்லை. அப்படி தான் இருக்குது கைஸ். நான் ஆக்சுவலி நிறைய சிமுலேட்டர் கேம்ஸ் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா இப்போ வந்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னொரு செட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலியாக வர மாதிரி இருக்குது. நான் எங்கே விட்டேன்? நீங்கள் ஒத்துக்கொட்டுக்கிட்டிங்கன்னா நானும் வந்து அதில் போட்டுக்கலாம். நான் வந்து நிறைய சிமுலேட்டர் கேம்ஸ் போடலாம். ஜிம் சிமுலேட்டர், கார் ஃபார் சேல் இதெல்லாம் போடலான்னு இருக்கேன். நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கன்னா நம்ம போடலாம். சரி வாங்க இதை டஸ்ட்பினில் தூக்கி போட்டு வரும். டைம் வேறு ஆகுது கைஸ். இது வேறு பண்ணுறதுக்கே ரொம்ப கடுப்பாகுது கைஸ். எப்படி பண்ணும்? கொஞ்சம் இப்படி மாறுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஐயோ இவ்வளோ பேரா? எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. டக்கு டக்குன்னு போடுமா? ஐயோ இதை கையில் வச்சுட்டே போகணும். சரி இதை இப்படி எடுத்து போட்டு போவாங்க கைஸ் டக்குன்னு. இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க. நம்ம டக்குன்னு உள்ளே போய் பில்லை போட்டு வந்துடுவோமா? ஐயோ இப்போ எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இப்போ வச்சோன்னே வேறு மாதிரி மாறுவாங்க. சரி கைஸ் உங்களுக்கெல்லாம் பில்லு போட்டுடலாம். டக்கு சும்மா சல்லு புல்லுன்னு அப்படின்ற மாதிரி போடலாம். ஐயோ இந்த ஆடு வேறு வந்து டார்ச்சர் பண்ணுது கைஸ். சும்மா சல்லு புல்லுன்னு அந்த மாதிரி போட்டுடலாமா? டக்குன்னு போடணுமா? அவருக்கு வந்து செக் அவுட் ஃபுல்லாக இருக்கான், அதனால அவர் ரொம்ப இது பண்ணுறாங்க. அதாங்க எனக்கு திட்டணும் போல் இருக்குது கைஸ். இவங்கெல்லாம் செக் அவுட் ஃபுல்லாக இருக்குன்னா வராதிங்க கடைக்கு பார்த்துட்டு. சொல்கிறேன் வராதிங்க, யாரும் வராதிங்க கடைக்கு. செக் அவுட் ஃபுல்லாக வராதிங்க கைஸ், வரவே வராதிங்க. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு செக் அவுட் வேறு ஃபுல்லாக இருக்குன்றீங்க? எதுக்கு நீங்கள் வரீங்க? வராதிங்க. ஐயோ இது வேறு அடிக்கடி எதுனாச்சுக்குள்ளே போயிடுது கைஸ். காண்டாகுது கைஸ். ஓகே ஐயோ தப்பாக போட்டு $7க்கு 17 போட்டாச்சு. டக்குன்னு
டக்கு 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 டக்குன்னு போடுவேன். சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக. ஓ, எக்ஸ்சேஞ்ச் வாங்கிறதுக்கு அங்கே ஒன்று கொடுத்து நான் எப்பயோ பார்த்தாச்சு. நம்ம டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகணும் கைஸ், அப்படி பறக்கணும் கைஸ் மின்னல் வேகத்தில். என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் தங்கச்சி வந்துட்டா, பாட்டி வீட்டுக்கு போயிருந்தாலா, நேற்று வந்தாலா, நேத்திலேருந்து ரொம்ப கொலுசு வரப்பட்டிருக்கால சத்தம், டக்கு டிக்கு டக்கு டிக்கு டொமால்னு. இதுவே நான் வந்து நிறுத்தி தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி இப்படி கிராஸ் பண்ணிட்டு போகும்போதே எனக்கு ரொம்ப பயமாக டக்குன்னு தொடர்ந்து ஆண் கத்திட்டு. ஆனால் வீடியோவோட கவரேஜ் ஃபுல்லாக இதுவாகிடுமேனு. ஐயோ இவங்களுக்கு வர. நான் லாண்ட்ரி சிமுலேட்டர் அது வந்து போட்டிருந்தேன், அதை பாட்டும் நான் எடுத்துருக்கேன். நான் இப்போ தான் சொன்னேன், அதை நான் எடிட் பண்ணும் காய்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் தந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே, வீடியோ இன்றைக்கி போடணும், இல்லை எப்படி இருக்கும்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இதுமேலேருந்து லைக் வீடியோஸ் டெய்லியும் வீடியோஸ் போடணும். அப்படி வீடியோஸ் போடணும்னா ஷார்ட்ஸ் அட்லீஸ்ட் போடணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரில, ஒன்றும் புரியல கைஸ். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. லைட்டாக போடலாம். ஆடு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த ஆடு போட்டு. பாடி மறுபடியும் ஆர்டர் பண்ண போகிறோமா? எவ்வளோ காய்ஸ் ஆர்டர் பண்ணுறது? டக்குன்னு ஆர்டர் தீர்ந்து போயிடுது காய்ஸ். எல்லோரும் வந்து 4-5 பேக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு லெவல் 3 அந்த மாதிரி வந்தோடனே, லெவல் 4 கிட்டே வந்தோடனே அப்படியே எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு இது. அப்புறம் முக்கியமாக இந்த லைசன்ஸ் எடுக்கும்போது நான் பாதுகாப்பாக எடுக்கணும் கைஸ். என்ன சொல்கிறாங்க, லைசன்ஸ் எடுத்தால் வந்து லைக் என்ன சொல்கிறாங்க, அது வந்து லெவல் 2 லைசன்ஸ்க்கு நான் சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன். அதை நான் வந்து உங்கள் முன்னாடி எடுக்கிறேன். நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு நான் உங்கள் முன்னாடி எடுக்கிறேன் கைஸ். லெவல் 2 லைசன்ஸை எடுத்து காமிக்கிறேன். ஐயோ தாகம் முடியல கைஸ். இந்த ஆடு டார்ச்சரே ரொம்ப பெரும் டார்ச்சராக இருக்குது கைஸ். ரத்தமாரே நான் பாட்டு பாடுறது உங்களால் முடியலன்னா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யும்போது பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சரி டக்குன்னு எப்பா 9 மணி ஆயிடுச்சா? 9 மணி ஆயிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணணுமா இப்போ கடையை? இப்போ தான் 9 மணி ஆனதே பார்த்தேன். கடையை நான் க்ளோஸ் பண்ணிடலாம் போய். ஐயோ வெளியே வர முடியல, அங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கவே இல்லை. அதான் ஐயோ மறுபடியும் கேன்வாஸ். சாரி கைஸ், நான் இது பண்ண மறந்துட்டேன். ஐயோ கேன்வா ஆடு இது ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ். நான் என்ன பண்ணிட்டேன், இதை பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு அது வந்துடுச்சு. ஐயோ க்ளோஸ் டேன்னு கொடுத்தா ஸ்டார்ட் நியூ டேன்னு வருது. ஓகே காய்ஸ், இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பை பாய், see you everybody. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.